திடீர் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு வத்தல் மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு அது வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் பாதி பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி போட்டுக்கணும். தக்காளி சாஃப்டான உடனே 1 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 3/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 300 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து அது கொதி வந்த உடனே மல்லி தலை போட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியை ஆட் பண்ணி அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிச்சதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள்.